நாராயணாய ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 24வது நாள், 24வது பாசுரம். அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாத்திரல் போற்றி, கொன்றச்சகடம் உதைத்தாய், கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கொன்றச்சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, கொன்று குடையாய் எடுத்தாய் குடம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வார், என்று யாம் வந்தோம் இறங்கேனோர் எம்பாவாய். அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. இது போற்றி பாசுரம். ஆண்டாள் பெருமாளுடைய பகவானினுடைய அந்த அற்புதங்களை எல்லாம் அழகா ஒண்ணா சொல்லி சொல்லி அவரை போற்றி பாடுறார். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. மகாபலி சக்கரவர்த்தியின் கொட்டத்தை அடக்க இந்த உலகத்தை தன் திருவடிகளால் அளந்து விண்ணையும் மண்ணையும் அளந்து தம்முடையதாக்கிக் கொண்ட பெருமாளே உனக்கு நமஸ்காரம். சென்றங்கு சென்று தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றி. தென்னிலங்கை ஆண்ட ராவணனை வென்ற கண்ணபிரானே உன்னுடைய வெற்றிக்கு நமஸ்காரம். கொண்டச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கொண்டச்சகடம் சக்கர ரூபத்துல வந்த சகடாசுரனை வென்றவனே உன் புகழ் போற்றி. அதாவது சக்கர ரூபத்துல கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் சக்கர ரூபத்தில் தானே வந்தான் கிருஷ்ண பரமாத்மாவை கொல்வதற்கு. அவனை கொன்றவனே, அப்பேற்பட்ட உன் வீரத்திற்கு உன் புகழுக்கு நமஸ்காரம் போற்றி. கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. வத்சாசுரன் என்ற கன்றை அழித்தவனே உன் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம். குன்று குடையா எடுத்தாய் உன் குணம் போற்றி. அந்த இந்திரனால் அனுப்பப்பட்ட மழையை நிறுத்த அந்த கோவர்தனகிரியே தாகிய அந்த ஆயர்குல மக்களை காப்பாற்றின உன்னுடைய இரக்க சுபாவத்திற்கு என் நமஸ்காரம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. சென்ற இடத்திலெல்லாம் உன் பகைவர்களை எல்லாம் வென்று எங்களை காத்தருளும் உன் கையில் உள்ள வேலாயுதத்திற்கு என் நமஸ்காரம். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். எப்பொழுதும் உன் புகழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் கண்ணா. அப்படி உன் புகழை பாடி நாங்கள் உன்னை போற்றி வணங்கும் பொழுது நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறார். உன் புகழை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் கண்ணா ஆண்டாள் சொல்றா. இது போற்றி பாசுரம், ரொம்ப விசேஷம். இத தினந்தோறும் பாராயணம் செய்வது அவ்வளவு நல்லதுன்னு ஆண்டாள் சொல்றா. ரொம்ப நல்லது. நீங்களும் பாராயணம் செய்து அந்த திருமாலின் அருளை பெறுவீர்களாக. ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.